சாதாரண விஷயம் அல்ல, நீங்கள் தேட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது தான். உங்களுள் நீங்களாகவே இறைவன் இருக்கும் பொழுது அதை மறந்துவிட்டு நான் என்ற கர்வத்தில் அலையும் போது அவர் என்றும் வெளிப்படுவது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த நான் அப்படிங்கிற அந்த கர்வத்தை விட்டொழித்து உண்மையாக நான் என்பது யார் என்ற தேடுதலை ஒருத்தன் தொடங்குகின்றான். அப்படிங்கும் போது உள்ளிருக்கும் சிவம் தானாக வெளிப்படுகின்றது. இந்த உண்மையை தெரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் சிவ தேடலில் ஈடுபடுகிறார்கள். மற்றவர்கள் இந்த வாழ்க்கை என்னும் மாயையில் சிக்கி அழிந்து போகின்றார்கள் அப்படிங்கிறதை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக நாம் கூறுகின்ற நல்லவன் கெட்டவன் என்பதோ உண்மை பொய் என்பதோ நன்மை தீமை என்பதோ எதுவும் இல்லை என்பது சிவனை உணர்ந்தவர்களால் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். நாம் பார்க்கின்ற பார்வை நேராக இருக்கும் பொழுது அனைவரும் தன்னுள் இருக்கும் சிவத்தை உணரும் போது இந்த உலகம் சுபிக்ஷமடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் யாராலும் சொல்ல முடியாது. இறைவனை உணர்ந்தவர்களுக்கு அவர் ஒரு வழிகாட்டி அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். நாம் எந்த முடிவும் எடுக்க தேவையில்லை, ஏற்கனவே அவர் நமக்கு விதித்தது. நமக்கு அவர் வழிகாட்டுகின்றார் நன்னெறியில் நடப்பதற்கு. இந்த உலகை நேசிப்போம், இந்த பிரபஞ்ச நேசிப்போம், அதனினும் மேலான எம் பரம்பொருளை நேசிப்போம். சுகந்திம் புஷ்டிவர்தனம் பூர்வாருகமிவ பந்தனம்